சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முன்னொரு காலத்தில் அனலாசுரன்ற ஒரு அசுரன் புலோகத்தில் இருக்க உயிர்களை எல்லாம் எடுத்து விழுங்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் இந்திரன் போன்ற தேவர்கள் அனைவரையும் விழுங்குவதற்காக தேவலோகம் நோக்கி போனான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி திருமாலிடம் தஞ்சம் புகுந்து தங்களை காப்பாற்றும்படி வேண்டினாங்க. உடனே திருமால் தேவர்களை பார்த்து, தேவர்களே, அந்த அனலாசுரனை அழிக்கக்கூடிய சக்தி விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டு. அதனால் நாம் எல்லோரும் சேர்ந்து விநாயக பெருமானை அழைப்போம், அவர் வந்து நம்மை காப்பார்னு சொன்னார். உடனே எல்லா தேவர்களும் சேர்ந்து விநாயகரை நோக்கி தியானித்து அழைத்தார்கள். தேவர்களின் கோரிக்கைக்கு செவிமடுத்து விநாயகர் அங்கு பிரதட்சணமானார். உடனே தேவர்கள் அனைவரும் விநாயகரின் பாதங்களில் விழுந்து தங்களை காப்பாற்றும்படி வேண்டினார்கள். வெவ்வேறு இடங்களில் தேவர்களை தேடி அலைந்த அனலாசுரன் இறுதியில் தேவர்கள் அனைவரும் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அவனை பார்த்ததும் தேவர்கள் பயத்தால் நடுநடுங்கி விநாயகரின் பின்னால் அஞ்சி பதுங்கினார்கள். அவர்களை பார்த்து, பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு அனலாசுரன் முன் விநாயகர் வந்து நின்றார். விநாயகர் அனலாசுரனை தன் கையில் தூக்கி பிடித்து கொண்டு, அனலாசுரா, பூலோகம் தேவலோகம் போன்ற உலகங்களை பார்த்து விட்டாய். என் வயிற்றுக்குள்ளும் அதுபோல பல உலகங்கள் உள்ளன. உள்ளே சென்று அவ்வுலகங்களையும் ஒரு கை பார் என்று சொல்லிவிட்டு அனலாசுரனை அப்படியே விழுங்கிட்டார். இதை பார்த்த தேவர்கள் அனைவரும் அதிசயித்து போனாங்க. அனலாசுரனை விழுங்கியதால் விநாயகரின் வயிற்றில் வெப்ப உணர்ச்சி ஏற்பட்டது. அது மாதிரி தேவர்களின் வயிற்றிலும் வெப்ப உணர்ச்சி ஏற்பட்டு அனைவரும் துன்பப்பட்டார்கள். தேவர்கள் அனைவரும் விநாயகரின் வயிற்றில் ஏற்பட்ட வெப்பம் தணிந்தால்தான் நமக்கும் துன்பம் தீரும்னு நினச்சாங்க. அதனால் சந்திரனை அழைத்து விநாயகரின் வயிற்றை குளிர்விக்க சொன்னார்கள். சந்திரனும் தன்னுடைய குளுமையான கிரணங்களால் விநாயகரின் வயிற்றை தடவினார். அப்பொழுதும் வெப்பம் தணியவில்லை. வருண பகவான் வந்து நீரால் விநாயகரின் வயிற்றை அபிஷேகம் செய்தார். அப்பொழுதும் வெப்பம் தணியவில்லை. திருமால் ஆயிரக்கணக்கான தாமரை மலர்களை எடுத்து வந்து விநாயகரின் வயிற்றினை தடவ சொன்னார். அப்பொழுதும் வெம்மை தணியவில்லை. அனலின் உக்கிரம் அப்படியே தான் இருந்தது. அப்பொழுது முனிவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆளுக்கு 21 அருகுகளை கொண்டு விநாயகரின் திருமுடி முதல் திருவடி வரை வருடினார்கள். விநாயகரின் வெம்மை சிறிது சிறிதாக தணிந்து முற்றிலும் நீங்கிவிட்டது. உடனே தேவர்கள் அனைவரும் ஆனந்த கூத்தாடினார்கள். விநாயகர் முனிவர்களை பார்த்து, தவஞானிகளே, எமது வயிற்றில் ஏற்பட்ட வெக்கையானது எல்லோரும் செய்த பரிகாரங்களால் தீரவில்லை. ஆனால் நீங்கள் அருள்களினால் செய்த அர்ச்சனையினால் நீங்கியது. அதனால் என்னை வணங்குபவர்கள் பலவித நறுமணப் பொருட்களுடன் என்னை வழிபட்டாலும் அதில் அருகு இல்லை என்றால் பலனளிக்காது. வேறு நறுமணப் பொருட்கள் இல்லை என்றாலும் வெறும் அருகு மட்டும் வைத்து அர்ச்சித்தாலும் நான் பலன் தருவேன் என்றார். நிறைய அருகுகளினால் தான் என்னை அர்ச்சிக்க வேண்டும் என்பதில்லை. 21 அருகுகள் இருந்தால் மட்டும் போதும். இல்லை என்றால் ஒரு அருகு மட்டும் வைத்து வழிபட்டாலும் நான் பலன் தருவேன் என்றார். நன்றி.